ஆச்சரியமான பல சினிமா ரகசியங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினிமா கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். யார் இந்த எம்ஜிஆர்? குடும்பத்தோடு இலங்கையில் பிறந்து வளர்ந்த எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டிற்குள் நுழைந்தது எப்படி? சென்னைக்கு வந்தது எப்படி? சினிமாவில் நுழைந்து மாபெரும் நடிகரானது எப்படி? நடிகராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்குள் நுழைந்தது எப்படி? எம்ஜிஆர் அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் இடையே என்னதான் பிரச்சனை? திமுகவில் இருந்து தனியாக பிரிந்து எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக என்ற கட்சியை உருவாக்கியது எதனால்? எப்படி உருவாக்கினார்? நடிகராக இருந்து அரசியல் கட்சி தலைவராக விஸ்வரூபம் எடுத்தது எப்படி? ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் என்னதான் தொடர்பு? தான் உருவாக்கிய அதிமுக கட்சி ஜெயலலிதாவின் கைவசம் செல்ல என்ன காரணம்? எப்படி சென்றது? எம்ஜிஆர் அவர்கள் 3 பெண்களை திருமணம் செய்ய என்ன காரணம்? அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன? எம்ஜிஆர் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை? மிக முக்கியமாக எம்ஜிஆர் அவர்கள் மலையாளியா தமிழரா அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்களை பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களை பிடித்தவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய தந்தை கோபாலன். அவர்களுடைய தந்தை பாட்டனாருடைய பாரம்பரியம் எல்லாம் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கேயம் என்ற ஊருக்கு அடுத்து இருக்கும் புத்தூர் என்ற கிராமமாகும். அதில் ஒரு சிறிய ஜமீன் போலவும் ஒரு மிராசுதாரர் போலவும் வாழ்ந்திருக்கின்றனர். இவர்கள் வாழும் காலத்தில் கோவை மாவட்டத்திற்கு கொங்கு நாடு என்று பெயர். இவர்களுடைய ஜாதி கொங்கு வெள்ளாளர் என்றும் அழைக்கப்பட்டது. இந்த கொங்கு நாட்டில் இருந்து அந்த காலத்தில் கோபாலன் அவர்கள் அவருடைய தாய் தந்தையுடன் கேரள மாநிலம் பாலக்காடு அருகே வடவனூர் என்னும் பகுதிக்கு வந்து குடியேறி இருக்கின்றனர். தமிழ்நாட்டில் இருந்த எம்ஜிஆர் அவர்களின் குடும்பத்தினர் ஏன் கேரளாவிற்கு சென்றனர் என்பதற்கு பின்னால் மிக பெரும் ஒரு சம்பவமே நடந்திருக்கின்றது. கோவையில் இருந்து சுமார் 30-40 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய பாலக்காடு என்ற நகரத்திற்கு அருகில் 20 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய வடவனூர் என்ற ஊரில் மருதூர் என்ற இடத்தில் வசித்து வந்த கோபாலன் அவர்கள் திருமணம் செய்து கொண்ட பெண்ணின் பெயர் சத்யபாமா. அவருடைய ஊர் குழல் அந்தம். வடவனூருக்கு அடுத்து உள்ள குழல் அந்தம் பகுதியில்தான் கோபாலன் அவர்கள் பட்டப்படிப்பு வரை படித்திருக்கின்றார். எந்த விஷயத்திலும் கோபாலன் அவர்கள் கோபப்பட மாட்டார், மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்வார். இவர்கள் வடவனூரில் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் 4 குழந்தைகள் பிறந்தது. இதில் 2 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள். இதில் 4வது குழந்தைதான் சக்கரபாணி. இந்த குழந்தைகளுடன் கோபாலன் சத்யபாமா அவர்கள் வடவனூரில் வாழ்ந்திருந்த காலத்தில் கோபாலன் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் சொத்து விஷயத்தில் தகராறு ஏற்பட்டு அது ரொம்பவே பெரிய விஷயமாக மாறியது, பெரும் பிரச்சனையாக மாறியது. பெரிய தகராறுகள் பெரிய அளவில் உண்டாகும் சமயத்தில் கோபாலன் அவர்கள் தர்ம நியாயமற்றவர்களுடன் நாம் சேர்ந்து வாழ்வதா என்ற எண்ணத்தோடு இலங்கையில் கண்டியில் உள்ள தன் நண்பர்களுக்கு தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை பற்றி கடிதம் எழுதுகிறார். அவர்களும் அதை படித்து புரிந்து கொண்டு, உங்களுக்கு அங்கு வாழ பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் எப்போது இங்கு வருகிறீர்கள், உடனே புறப்பட்டு வரவும், வரும்போது தெரியப்படுத்திவிட்டு வரவும் என்றும் மறுபடியும் பதிலுக்கு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதம் கிடைத்த உடனேயே கோபாலன் அவர்கள் மிக ரகசியமாக இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு இலங்கை புறப்படும் ஏற்பாடுகளை செய்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து பாட்டனார் காலத்திலேயே கேரளாவிற்கு சென்ற எம்ஜிஆர் குடும்பத்தினர் அதன் பிறகு அங்கேயும் பிரச்சனை ஏற்பட்டதால் இலங்கைக்கு புறப்படும் ஏற்பாடுகளை செய்கின்றனர். கோபாலன் அவர்கள் பாலக்காட்டில் ஒரு சில வருடங்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மாவட்ட முனிசிபாலிட்டி கோர்ட்டில் துணை நீதிபதியாக பணியாற்றி வந்த சமயத்தில் வடவனூரை சேர்ந்த ஒரு வழக்கில் தனக்கு சாதகமாக தீர்ப்பு அளிக்க வேண்டும் என்று உறவினர்கள் வற்புறுத்தி இருக்கின்றார்கள். அதனை ஏற்றுக்கொள்ளாத அவர், உங்கள் பக்கத்தில் கொஞ்சம் கூட நியாயமில்லை, எனவே உங்களுக்கு நான் உதவ முடியாது என்று சொன்னதில் ஏற்பட்ட எதிர்ப்பும் அந்த ஊரில் கோபாலன் அவர்களுக்கு இருக்கின்றது. அதன்படி 1913 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 4 குழந்தைகளையும் தன் மனைவியையும் அழைத்து கொண்டு இலங்கைக்கு செல்கிறார் கோபாலன் அவர்கள்.
இலங்கை கண்டிக்கு சென்றவுடன் ராமபிள்ளை வேலுப்பிள்ளை இருவரும் கோபாலன் அவர்கள் குடும்பத்தினருக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கின்றனர். இலங்கையில் கண்டி என்பது ஒரு மிகப்பெரிய நகரமாகும். அங்கு 150% பேர் தமிழர்கள். இதேபோல் இலங்கையில் பல இடங்களில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாடுதான் ஈழநாடு. இலங்கையின் மறுபெயர் ஈழநாடு என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த காலகட்டத்தில் ஈழத் தமிழர்கள் வாழும் கண்டியில் பிறக்கின்றார் எம்ஜிஆர் அவர்கள். 1917 செவ்வாய்க்கிழமை காலை 11:36 மணிக்கு எம்ஜிஆர் அவர்கள் பிறக்கின்றார். 5வது குழந்தையாக தாய் தந்தையர் எல்லோரும் சேர்ந்து ராமச்சந்திரா என்று பெயர் சூட்டுகிறார்கள். அவரை அழைக்கும்போது 4 அண்ணன்கள் அக்காமார்கள் ராமச்சந்திரா என்று அழைத்து கொஞ்சி விளையாடுவது வழக்கம். கோபால் சத்யபாமா அவர்கள் அதை ரசிப்பார்கள். 4வது குழந்தையாக பிறந்த சக்கரபாணிக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் 4 வயதுதான் வித்தியாசம். இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களின் தந்தை கோபாலன் அவர்களுக்கு ஒரு கல்லூரியில் பேராசிரியர் வேலை கிடைத்தது. அதிலிருந்து சில வருடங்கள் கழித்து கண்டியின் மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதியாகவும் பணியாற்றி வந்திருக்கிறார். இந்த 4 குழந்தைகளுடன் நல்ல வசதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் கோபாலன் அவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக 1920ஆம் ஆண்டு மாரடைப்பால் எம்ஜிஆர் அவர்களின் தந்தை கோபாலன் காலமாகி விடுகிறார். பிறகு சத்யபாமா அவர்கள் தன் கணவர் இறந்த துக்கத்திலேயே மூழ்கி விடுகிறார். எம்ஜிஆர் அவர்களின் தந்தை கோபாலன் அவர்களின் நண்பர்களான ராமபிள்ளையும் வேலுப்பிள்ளையும் ஆறுதல் சொல்கிறார்கள். அதன் பிறகு தன் கணவரை இழந்த சத்யபாமா அவர்கள் தன் கணவர் வேலை பார்த்த காலத்தில் வாங்கப்பட்ட சொந்த வீடு, சேர்த்து வைத்திருந்த பணம், நகைகள் இவைகளையெல்லாம் செலவுக்கு வைத்துக்கொண்டு கண்டியிலேயே வாழ்கிறார். இந்த காலகட்டத்தில்தான் திடீரென்று விஷக்காய்ச்சல் ஏற்பட்டு தன் 2 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் காலமாகி விடுகிறார்கள். ஏற்கனவே தன் கணவரை பறிகொடுத்துவிட்டு துக்கத்தில் இருக்கும் சத்யபாமா அவர்களுக்கு ஒன்றுக்கு பின் ஒன்றாக 3 குழந்தைகளும் காலமாகிவிட்டதை அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தன் தாய்க்கு ஆறுதல் சொல்கிறார். அந்த தாயோ, அதாவது சத்யபாமா அவர்களோ, 5வது குழந்தையாக நீ பிறந்த பிறகுதாண்டா பெற்ற அப்பாவையும் உன் கூட பிறந்த 3 பேரும் இறந்து போனார்கள் என்று எம்ஜிஆரிடம் சொல்கிறார் சத்யபாமா அவர்கள். எம்ஜிஆரும் மனவேதனையுடன், அந்த சின்ன வயதிலேயே மனவேதனையுடன் இருந்தாலும் தாய்க்கு ஆறுதல் சொல்கிறார். சரி, இலங்கை வந்த பிறகு கணவரும் இறந்துவிட்டார், 3 பிள்ளைகளும் காலமாகிவிட்டது. இனி என்ன செய்வது? ராமச்சந்திரனையும் சக்கரபாணியையும் காப்பாற்ற வேண்டுமே என்ற பெரிய சபதத்தோடு மீண்டும் வேலுப்பிள்ளை ராமபிள்ளை அவர்களின் உதவியை நாடுகிறார் சத்யபாமா அவர்கள். அந்த சமயத்தில் அவர்கள் இருவரும் சத்யபாமாவிடம் அண்டி பிழைக்க வந்த இடத்தை விட்டுவிட்டு தங்களுடைய சொந்த இடத்திற்கே செல்வது சிறந்தது என்று அவர்கள் சொன்னதும் சத்யபாமா அவர்கள், எனக்கு சொந்த ஊர் கேரளாவில் இருக்கக்கூடிய வடவனூர் தான், அந்த ஊர் வேண்டாம் என்று தான் சபதத்தோடு இங்கு வந்தோம். இப்போ அவர் இல்லாமல் வடவனூருக்கு எப்படி செல்வேன் என்ற கேள்வி எழுந்தது. அந்த சமயத்தில்தான் சத்யபாமா அவர்களின் நெருங்கிய உறவினரான நாராயணன் என்பவர் கும்பகோணத்தில் இருக்கும் மதுரை பாய்ஸ் நாடக கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவரிடம் தன் குடும்ப நிலையை பற்றி விரிவாக சொல்கிறார் சத்யபாமா அவர்கள். அவரோ, நீங்கள் குழந்தைகளை அழைத்து கொண்டு கும்பகோணம் வந்துவிடுங்கள் என்று சொல்கிறார். இதன் காரணமாக வேலுப்பிள்ளை மற்றும் ராமபிள்ளை உதவியுடன் சத்யபாமா அவர்கள் குழந்தைகளை அழைத்து கொண்டு கும்பகோணம் வந்து சேர்கிறார்கள். சத்யபாமா அவர்கள் நாராயணன் அவர்களுடைய உதவியுடன் கும்பகோணத்தில் ஒரு சிறிய வீடை வாடகைக்கு பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நாட்களில் தன் 2 மகன்களையும் எப்படியாவது ஓரளவாவது படித்து வைத்துவிட வேண்டும் என்று திரு நாராயணன் அவர்களிடம் சத்யபாமா அவர்கள் சொல்கிறார். அதன்படி இந்த 2 பையன்களையும் கும்பகோணத்தில் உள்ள யானையடி இடத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டார்கள். மேலும் பையன்கள் படிப்பதற்கு ஸ்லேட்டு புத்தகங்களையும் வாங்கி கொடுத்துவிட்டு பிறகு இந்த பையன்களின் பள்ளி படிப்புக்கான செலவுகளுக்கும் சாப்பாட்டிற்கும் என்ன செய்வது என்ற பிரச்சனை ஏற்படுகின்றது. இந்த நேரத்தில்தான் சத்யபாமா அவர்கள் மிக மனதைரியத்தோடு நான் எங்கேயாவது வேலை செய்து தன் 2 பிள்ளைகளை காப்பாற்றுவேன் என்று நாராயணனிடம் சொல்கிறார். அடுத்து சத்யபாமா அவர்கள் குடியிருக்கும் பகுதியில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் இந்த அம்மாவினுடைய நிலைமைகளை பார்த்து இந்த அழகான பையன்களுடைய நிலைமைகளை அறிந்தும் சிலர் சத்யபாமா அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள்.
சக்கரபாணி தன் தம்பி அதாவது எம்ஜிஆர் அவர்களை ராமச்சந்திரா என்றுதான் அழைப்பாராம். பள்ளிக்கூடம் முடிந்து இருவரும் வீட்டிற்கு வரும் நேரத்தில் தந்தை பற்றி போதனை செய்வாராம் சத்யபாமா அவர்கள். சத்தியம், தர்மம், நேர்மை, நீதி, பக்தி எல்லாம் நிறைந்தவர்தான் உங்கள் தந்தை. நன்றாக படித்தவர். நீதிபதியாகவும் பேராசிரியராகவும் பணிபுரிந்து பலரிடம் மதிப்பும் மரியாதையும் பெற்றவர். அவர்போல் நீங்களும் நன்கு படித்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சத்யபாமா அவர்கள் சொன்னதும் 2 பிள்ளைகளும் தன் தாயிடம் உறுதிமொழியும் எடுத்துக்கொள்கிறார்கள். தந்தை சொல்லுக்கு மந்திரமில்லை என்று சொல்வார்கள். ஆனால் இங்கு தந்தைக்கு பதிலாக தாய் மந்திரத்தை சொல்கிறார். அந்த மந்திரத்தை மனதில் பதிவு செய்து கொண்டவர்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். தன் தாயினுடைய உழைப்பால் நாம் 3 வேளையும் சாப்பிட்டு கொண்டு பள்ளிக்கூடம் சென்று வருகிறோம் என்ற எண்ணம் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர்களுடைய மனதுக்குள் நாளுக்கு நாள் வளரத் தொடங்கியது. அடுத்ததாக எம்ஜிஆர் அவர்களின் திரை பயணம் பற்றி பார்க்கலாம். சிறிது நாட்களில் அவருடைய தாயும் காலமாகிவிட்டார். இதன் காரணமாக குடும்ப வறுமையின் காரணமாகவும் எம்ஜிஆர் அவர்கள் இளமை பருவத்திலேயே நடிப்பில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். சிறுவனாக இருந்தபோதே அவருடைய தந்தை காலமாகிவிட்டார். அதன் பிறகு அவருடைய தாயும் காலமாகிவிட்டார். குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பை தொடர முடியாமல் பணம் சம்பாதிக்கும் நிர்பந்தம் ஏற்பட்டதால் நாடகங்களில் நடிக்க தொடங்கினர் எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய அண்ணன் சக்கரபாணி அவர்களும். பணம் சம்பாதிக்க வேண்டுமென்ற எண்ணத்தில் தனது பெயரை முதல் முறையாக ஒரிஜினல் பாய்ஸ் என்ற நாடக கம்பெனி குழுவில் பதிவு செய்தார் எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய சகோதரர் சக்கரபாணி அவர்களும். சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நாடக கம்பெனியில் நடிப்பதை விட்டுவிட்டு 1935இல் தமிழ் திரையுலகில் இணைந்தார். 1936இல் சதி லீலாவதி என்ற படத்தில் துணை கதாபாத்திரமாக முதல் முறையாக நடித்தார். 1940களில் அவருக்கு முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. தமிழ் சினிமாவிலேயே இதுவரை பார்த்திராத வர்த்தக ரீதியான ரொமான்டிக் மற்றும் ஆக்ஷன் ஹீரோ என்று அவரை உருவாக்கிய படம்தான் ராஜகுமாரி என்ற படமாகும். இந்த படம் கலைஞர் அவர்களால் எழுதி உருவாக்கப்பட்டது. 1947இல் ராஜகுமாரி திரைப்படம் தமிழக திரையரங்குகளில் வெளியானது. இந்த படம் வெளியானதும் ரசிகர்களிடம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பெரும் புகழும் கிடைத்தது. பின்னர் தமிழ் திரையுலகம் 3 சதாப்தங்களுக்கும் எம்ஜிஆரை முழக்கமிட்டனர். 1956இல் எம்ஜிஆர் அவர்கள் திரையுலகில் தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் உருவெடுத்தார். அவர் இயக்கிய முதல் படமான நாடோடி மன்னன் திரைப்படம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் பல திரையரங்குகளில் 1000 நாட்களை கடந்தும் ஓடியது என்பது மிக பெரும் சாதனை. தமிழ் ரசிகர்களின் மனதில் மிக பெரும் ஒரு அங்கீகாரத்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது என்றால் அது நாடோடி மன்னன் திரைப்படம்தான். ஒரு இயக்குனராக தனது முதல் படத்தின் வெற்றியை தொடர்ந்து அவர் 2 படங்களை இயக்கி நடிக்கவும் செய்தார். அவைதான் உலகம் சுற்றும் வாலிபன், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். 1971இல் வெளியான ரிக்ஷாக்காரன் படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்ததால் எம்ஜிஆர் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதும் கிடைத்தது. இப்படி வறுமையின் காரணமாக குடும்ப சூழ்நிலையின் காரணமாக நாடக கம்பெனியில் நடிக்க தொடங்கி சினிமாவில் அறிமுகமாகி மிக பெரும் வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்து மாபெரும் நடிகராக வலம் வந்து கொண்டிருந்தார் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள். அடுத்ததாக எம்ஜிஆர் அவர்களின் திருமண வாழ்க்கை. எம்ஜிஆர் அவர்களுக்கு 3 மனைவிகள். முதலில் தங்கமணி என்ற பெண்ணை திருமணம் செய்தார். தங்கமணி பிரசவத்திற்காக தாய் வீட்டிற்கு சென்றபோது குழந்தை இறந்தே பிறந்தது. அதன் பிறகு தங்கமணியும் உடல்நலக் குறைவு காரணமாக 1942ஆம் ஆண்டு காலமாகிட்டாங்க. பிறகு சதானந்தவதி என்ற பெண்ணை 2வதாக திருமணம் செய்து கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள். சதானந்தவதிக்கும் குழந்தை இல்லை. சதானந்தவதியும் நோய் காரணமாக அதாவது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு 1962ஆம் ஆண்டு காலமாகிட்டாங்க. இதற்கிடையே தான் ஜானகி அம்மையாரை திரைப்படத்தில் கதாநாயகியாக சந்தித்தார். 3 படங்கள் தான் ஜானகியுடன் நடித்திருந்தாலும் காதல் மலர்ந்தது. இதன் காரணமாக ஜானகி தன்னுடைய கணவரிடம் விவாகரத்தும் பெற்றுக்கொண்டு எம்ஜிஆர் அவர்களை திருமணம் செய்து கொண்டார். ஜானகிக்கு எம்ஜிஆரை திருமணம் செய்வதற்கு முன்னாடியே ஜானகிக்கு ஒரு மகன் இருந்தார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம்.
ஜானகியை மூன்றாவதாக திருமணம் செய்து கொண்டு ஒரு சிறப்பான வாழ்க்கையை எம்ஜிஆர் வாழ்ந்தார் அப்படின்ட்டு தான் சொல்லியாகணும். இருந்தாலும் 3 பேரை திருமணம் செய்த எம்ஜிஆர் அவர்களுக்கு குழந்தை இல்லை என்பது ரொம்பவும் வேதனையான விஷயம் என்று தான் சொல்ல வேண்டும். என்னதான் எம்ஜிஆர் அவர்களுக்கு 3 திருமணமாகி குழந்தை இல்லை என்றாலும் லதா ராஜேந்திரன், ராதா கோபாலகிருஷ்ணன், கீதா மதுமோகன், ஜானகி சிவராமன் என்ற 4 பெண்களை தன்னுடைய வளர்ப்பு மகளாகவும், விஜயன் என்ற ஒரு மகனை தன்னுடைய வளர்ப்பு மகனாகவும் எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்து வந்தார் என்பது பலரும் அறியாத குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்ததாக எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் வாழ்க்கை. தன்னுடைய திரை வாழ்க்கையின் துவக்கத்தில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து செயல்பட்டு வந்த எம்ஜிஆர் அவர்கள் மெல்ல மெல்ல திராவிட இயக்கத்தின் மீது ஈர்க்கப்பட்டார். அதன் முடிவில் 1953 ஜனவரி 17ஆம் தேதி திமுகவில் முறைப்படி இணைந்தார் எம்ஜிஆர் அவர்கள். இதற்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு திமுகவின் முற்போக்கு சிந்தனைகளோடு பெரும்பாலும் ஒத்து செல்லக்கூடிய படங்களையே எம்ஜிஆர் அவர்கள் தேர்வு செய்தார். சில சமயங்களில் படங்களில் தன் கட்சி கொள்கைகளுக்கு ஏற்றபடி மாற்றங்களை செய்ய சொன்னார். அப்படி செய்யாத பட்சத்தில் அந்த படங்களில் இருந்தும் விலகினார் எம்ஜிஆர் அவர்கள். 1957 வெளிவந்த ராணி லலிதாங்கி திரைப்படம் இதற்கு ஒரு உதாரணம். இந்த படத்தில் கதாநாயகன் அனைத்து பெண்களையும் அந்த மாதிரியான பெண்கள் என்று கருதி ஒதுக்குவதை போல காட்சிகள் இருந்ததால் அதனை ஏற்காமல் விலகியதாக சொன்னார். அதேபோல 1958 வெளியான காத்தவராயன் படத்திலிருந்தும் விலகினார். இதற்கு பிறகு தான் நடித்த படங்கள், தன் படங்களின் பாடல்கள் ஆகியவற்றில் முடிந்த அளவுக்கு திமுகவின் சின்னமோ கொடியோ இடம்பெறும்படி பார்த்து கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள். அவர் நடித்த படங்களின் வசனங்களில் பல தருணங்களில் முற்போக்கு சிந்தனைகள் தென்பட்டன. அதே நேரத்தில் தன்னுடைய இமேஜையும் தொடர்ந்து கவனமாக பேணி வந்தார். 1958 வெளிவந்த நாடோடி மன்னன் எம்ஜிஆர் திமுக இடையிலான உறவின் ஒரு முக்கிய தருணமாக அமைந்தது. இந்த படம் வெற்றிகரமாக 100 நாட்களை தொட்டபோது மதுரையில் மிக பிரம்மாண்டமான ஊர்வலம் ஒன்றை திமுக நடத்தியது. அதற்கு பிறகு நடந்த பொதுக்கூட்டத்தில் CN அண்ணாதுரை உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பேசினர். அந்த கூட்டத்தில் பேசிய எம்ஜிஆர் அவர்கள், மக்களுக்கு சேவை செய்யும் கட்சி திமுக என காட்டவே நாடோடி மன்னன் படம் உருவாக்கப்பட்டதாக கூறினார். அந்த கட்சியின் இருவண்ண கொடி இந்த படத்தில் காட்டப்பட்டது. உதயசூரியன் சின்னமும் திரையில் தென்பட்டது. சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் கதாநாயகன் பெயரே உதயசூரியன்தான். 1963 வெளிவந்த ஒரு படத்திற்கு கட்சி தலைவர் CN அண்ணாதுரையை குறிக்கும் வகையில் காஞ்சி தலைவன் என பெயரிடப்பட்டது. நம் நாடு திரைப்படத்தில் திமுகவின் நிறமான கருப்பு சிவப்பு நிறத்தை அணிந்தே முதல் காட்சியில் வருவார் எம்ஜிஆர் அவர்கள். அவர் கையில் வைத்திருக்கும் புத்தகத்தில் அண்ணாவின் படமும் காந்தியின் படமும் இருக்கும். சுவர்களிலும் காந்தியின் படம் தென்படும். குடிசை பகுதிகளில் திமுகவின் கொடி பறக்கும் காட்சிகளும், எம்ஜிஆர் தேர்தலில் போட்டியிடுவது போல வரும் காட்சிகளும், அவருக்காக வாக்கு கேட்கும் கருப்பு சிவப்பு நிறத்தில் போஸ்டர்களும் ஒட்டப்படும். அதேபோல அவரது திரைப்படங்களில் காங்கிரஸ் கட்சி ஒரு சர்வாதிகார தன்மை கொண்ட கட்சி என்பதைப் போலவே தொடர்ந்து உருவகப்படுத்தப்பட்டது. சினிமாவில் இதுபோல கட்சியை பிரச்சாரம் செய்த எம்ஜிஆர் அவர்கள் வேறு விதங்களிலும் கட்சிக்கு உதவியாக இருந்தார். கட்சியின் நிதி திரட்டுவது, தன்னுடைய 2000க்கும் மேற்பட்ட எம்ஜிஆர் மன்றங்களை கட்சிக்காக பயன்படுத்துவது போன்ற விதத்திலும் திமுகவிற்கு எம்ஜிஆர் அவர்கள் உதவினார். இதன் பலனாக 1962 கட்சியின் சார்பில் மேலவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். 1967ஆம் ஆண்டில் முதல் முறையாக பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்டாலும் அந்த தருணத்தில் MR ராதாவால் சுடப்பட்டார். அவருடைய கழுத்தில் கட்டுடன் இருக்கும் சுவரொட்டிகள் மாநிலம் முழுவதும் ஒட்டப்பட்டன. இது திமுகவிற்கு பெருமளவில் உதவியது. இதன் காரணமாக எம்ஜிஆர் அவர்களும் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதேபோல 1971ஆம் ஆண்டு தேர்தலிலும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வாக்குகளை திரட்டினார் எம்ஜிஆர் அவர்கள். திமுக 2 பங்கு இடங்களை பிடித்து வெற்றி பெற்றது. ஆனால் கட்சியின் பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கும் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களுக்கும் இடையிலான முரண்பாடுகள் முற்றி வந்த நிலையில் 1972ஆம் ஆண்டு அக்டோபரில் திமுகவை விட்டு விலகினார் எம்ஜிஆர் அவர்கள். திமுகவின் எழுச்சியில் CN அண்ணாதுரை, மு கருணாநிதி உள்ளிட்ட தலைவர்களின் பங்களிப்பு பெருமளவில் இருந்தது என்றாலும் எம்ஜிஆர் அவர்கள்
தம் திரை வாழ்வின் மிக முக்கியமான காலகட்டத்தை திமுகவின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தினார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். இதனை கட்சியின் நிறுவனரான CN அண்ணாதுரையும் உணர்ந்திருந்தார். எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து விலகிட்டார் அப்படின்ட்டு சொன்னாலும் திமுகவிலிருந்து எம்ஜிஆரை நீக்கிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். என்ன காரணம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் அதன் கட்டுப்பாடுகளையும் மீறி செயல்படும் எம்ஜிஆர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுகவின் 26 செயற்குழு உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு திமுக தலைவர் கருணாநிதியிடமோ பொதுச் செயலாளர் ரா நெடுஞ்செழியன் ஆகியோரிடமோ ஒரு மனுவை அளித்திருக்காங்க. அந்த மனுவில் திமுகவின் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்டம், வட்டம் மற்றும் ஒன்றிய அளவிலான அனைத்து திமுக நிர்வாகிகள் மீதும் பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக கூறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவின் பொருளாளர் பொறுப்பில் இருந்தோம், அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தோம் தற்காலிகமாக நீக்கப்படுவதாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரான ரா நெடுஞ்செழியன் அவர்கள் 1972 அக்டோபர் 11ஆம் தேதியன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்களும் திமுகவிலிருந்து நீக்கப்படுகின்றார். மிக முக்கியமாக திமுகவில் இருந்து விலகி அடுத்த அரசியல் புரட்சியை உருவாக்கினார் எம்ஜிஆர் அவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். 20/10/1972ஆம் ஆண்டு அண்ணா திமுகவை ஒட்டு காங்கிரஸ் என்று விமர்சித்திருந்தார் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள். மத்திய மந்திரி வருகை பற்றி கருத்து தெரிவிக்கும் போது இது மத்திய அரசின் தூண்டுதலின் பெயரில் நடந்துள்ளது என்றும் அண்ணா திமுக என்பது ஒட்டு காங்கிரஸ் என்றும் தெரிவித்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக எம்ஜிஆர் அவர்களோ அண்ணா திமுக என்பது ஒட்டு காங்கிரஸ் இல்லை என்றும் அண்ணா திமுக என்பது தனித்து செயல்படும் கட்சி என்றும் விளக்கம் அளித்தார். புதிய கட்சி தொடங்க விரும்பிய எம்ஜிஆர் அவர்கள் அந்த சமயத்தில் அனகாபுத்தூர் ராமலிங்கம் என்பவர் அதிமுக என்ற பெயரில் பதிவு செய்து வைத்திருந்த கட்சியில் தம்மை இணைத்து கொண்டார். அப்போது ஒரு சாதாரண தொண்டன் தொடங்கிய கட்சியில் என்னை இணைத்து கொண்டேன் என அறிவித்ததுடன் ராமலிங்கத்துக்கு மேல் சபை உறுப்பினர், அதாவது MLC பதவியும் அளித்தார். இக்கட்சி பின்னர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இப்படித்தான் அக்டோபர் 17, 1972 அதிமுகவிற்கு தொடக்க விழா கொண்டாடப்பட்டது. 1972 அக்டோபர் 17ஆம் தேதி உதயமானது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக கட்சி. 21/10/1972ஆம் ஆண்டு திமுகவை சேர்ந்த MLAக்கள் பலர் அதிமுகவில் தங்களை இணைத்து கொண்டனர். அதில் முக்கியத்துவம் வாய்ந்தவர் திருவள்ளூர் தொகுதி MLA துரைராஜ். தீவிர எம்ஜிஆர் ரசிகரான இவர் தொகுதி மக்களுடன் இது பற்றி ஆலோசனை நடத்தியதற்கு பின்பு அதிமுகவில் தன்னை இணைத்து கொள்ள தயாரானார். இந்த சூழலில் திமுகவினர் கட்சி தாவுவதை எதிர்த்து திமுகவினரே போராட்டம் மற்றும் தகராறில் ஈடுபட்டனர். இது பற்றி மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்கள் கோரிக்கை வைத்தார். அதன் பிறகு சென்னை கடற்கரையில் நடந்த பிரம்மாண்டமான கூட்டத்தில் அதிமுகவின் தொடக்கம் பற்றியும் அதிமுகவின் வருங்காலம் பற்றியும் எம்ஜிஆர் அவர்கள் பேசினார். ஆரம்பம் முதலே எம்ஜிஆர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வந்த JPRம் முசிறிபுத்தனும் இக்கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். இக்கூட்டத்தில் திமுகவில் இருந்து விலகி காளிமுத்து, முனு ஆதி, துரைராஜ், எட்மண்ட் ஆகியோர் எம்ஜிஆர் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்து கொண்டனர். இது எல்லாம் நடந்து கொண்டிருக்க மெல்ல மெல்ல அதிமுக வளர்ச்சியை பெற்றுக்கொண்டிருந்தது. 1973ஆம் ஆண்டு திண்டுக்கல் தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜாங்கம் காலமானார். அதன் பிறகு அத்தொகுதியில் மே 20ஆம் தேதி தேர்தல் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த சமயத்தில்தான் உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளியாக காத்திருந்தது. திமுகவுக்கு எதிராக களமிறங்கியதால் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை வெளியிட திமுக அரசு தடையாக இருந்தது. ஆனால் எம்ஜிஆர் அவர்களோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தேர்தல் பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அதிமுக களம் காணும் முதல் தேர்தல் அதுதான். அதிமுக சார்பில் தொகுதி வேட்பாளராக வழக்கறிஞர் மாயதேவர் அவர்கள் நியமிக்கப்பட்டார். மே 11ஆம் தேதி உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை வெளியிட எம்ஜிஆர் அவர்கள் முடிவு செய்து போஸ்டர்களை ஒட்ட உத்தரவிட்டார். ஆனால் அப்போது அந்த படத்திற்கு மட்டும் போஸ்டர்கள் மீதான வரியை சென்னை மாநகராட்சி மூலம் திமுக அரசு உயர்த்த சென்னையை தவிர்த்து இதர இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. திண்டுக்கல் தேர்தலோ மே 20ஆம் தேதி, படம் வெளியீடோ மே 11ஆம் தேதி. இரண்டுக்கும் 9 நாட்கள் தான் வித்தியாசம். 5.2 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படத்தை எம்ஜிஆர் அவர்களே இயக்கியும் தயாரித்தும் வெளியிட்டார். மே 11ஆம் தேதி திரைப்படம் வெளியானது.
திரையரங்குகளில் அதிக அளவில் கூட்டம். எம்ஜிஆர் அவர்களோ தேவி தியேட்டரில் தன் ரசிகர்களுடன் அமர்ந்து படத்தை கண்டுகளித்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, ஜேபிஆர் அவர்கள் திண்டுக்கல் தொகுதி தேர்தல் நிதியாக தென் சென்னை மாவட்ட அதிமுக சார்பில் எம்ஜிஆர் அவர்களிடம் 20 கோடி ரூபாயை அளித்தார். தேர்தலில் திமுக வெற்றி பெற அமைச்சர்கள் அனைவரும் களமிறக்கப்பட்டனர். முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கிராமமாக சென்று பிரச்சாரம் செய்தார். எம்ஜிஆர் அவர்களோ அனல் பறக்கும் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இதில் வெற்றி எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடைத்தது. முதல் வெற்றி எம்ஜிஆர் அவர்களுக்கு இப்படிதான் கிடைத்தது. அதாவது, அந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளர் மாயத்தேவர் அவர்கள் 2.6 லட்சம் வாக்குகள் பெற்று மிக பெரும் வெற்றி வாகை சூடினார். திமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. எம்ஜிஆர் என்கிற தலைவனை, அதிமுக என்கிற இயக்கத்தை தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக அந்த தேர்தல் முடிவுதான் மாற்றியது. தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் தமிழ் பண்பு, கலாச்சாரம், மரபு, அண்ணாவின் வழி, வள்ளுவன் நெறிமுறை உள்ளிட்டவற்றை இதய சுத்தியோடு பின்பற்றுபவன் தான் தமிழன். இதை ஒளிவு மறைவில்லாமல் அதிமுக பின்பற்றுவதால் தான் பெருவாரியான வாக்குகளை அளித்து மக்கள் தீர்ப்பளித்துள்ளனர் என்று அந்த அறிக்கையில் எம்ஜிஆர் அவர்கள் கூறியிருந்தார். எம்ஜிஆர் தமிழன் என்கிற அடையாளத்தை உசுப்பி விட்டு திமுக செய்த பிரச்சாரத்தை தேர்தல் வெற்றி மூலமாக உடைத்தெறிந்தார் எம்ஜிஆர் அவர்கள். இந்த வெற்றி தந்த ஊக்கத்தில் 1974ஆம் ஆண்டு கோவை மேற்கு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திலும் தங்கள் கணக்கை ஆரம்பித்தது அதிமுக. அந்த கட்சியின் வேட்பாளர் அரங்கநாயகம் அவர்கள் அதிமுகவின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக அவைக்கு சென்றார். 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தலை வெறும் தேர்தலாக கடந்துவிட முடியாது. அது ஒரு அரை நூற்றாண்டு அரசியல் வரலாற்றின் தொடக்கம் என்பதை பின்னாளில்தான் வரலாறு உணர்த்தியது. 1977ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் துவங்கிய அதிமுக தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே அபார வெற்றி பெற்றது. புதிதாக ஆரம்பித்த ஒரு கட்சி இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றது இந்தியா முழுவதும் மிக பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. 1971 1977க்குள் தமிழ்நாட்டிலும் தேசிய அளவிலும் பல சம்பவங்கள் நடந்திருந்தன. அதன் விளைவுகள் மிக தீவிரமாக இருந்தது. 1977இல் எம்ஜிஆர் அவர்களின் வெற்றிக்கான முதல் படி என்பது 1977இல் அவருக்கு திமுக அமைச்சரவையில் இடம் மறுக்கப்பட்டதிலிருந்து தொடங்கியது. இதற்கடுத்து நடந்த பல சம்பவங்களின் உச்சகட்டமாகவே வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றார் எம்ஜிஆர் அவர்கள். 1971ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. ஆனால் மாநிலத்தின் நிதி நிலைமை மிக மோசமாக இருந்தது. இதனையடுத்து திமுக அரசு எடுத்த ஒரு முடிவு அந்த கட்சிக்குள்ளேயே சலசலப்பை ஏற்படுத்தியது. அந்த தருணத்தில் மதுவிலக்கை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு சிறப்பு உதவித்தொகையை வழங்க முடிவெடுத்தது. ஆனால் ஏற்கனவே மதுவிலக்கை அமல்படுத்தியிருந்த தமிழக அரசுக்கு அந்த உதவித்தொகையை வழங்க மறுத்தது. இதனால் தமிழ்நாட்டில் மதுவிலக்கை நீக்க முடிவு செய்தார் கருணாநிதி அவர்கள். 1971 ஆகஸ்ட் 30ஆம் தேதி மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டது. ஏற்கனவே அதிருப்தியில் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் மதுவிலக்கு கொள்கை ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து பேச ஆரம்பித்தார். மேலும் கட்சி பதவியில் இருப்பவர்கள் குடும்பத்திற்கு வாங்கியிருக்கும் சொத்துக்கள் இருந்தால் கணக்கு காட்ட வேண்டும் என்றும் எம்ஜிஆர் அவர்கள் பேசினார். இதனையடுத்து எம்ஜிஆரிடம் விளக்கம் கேட்டு பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியன் அவர்கள் நோட்டீஸ் அனுப்பினார். இதன் மூலமாகத்தான் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கருணாநிதிக்கும் இடையில் பெரும் பிரச்சனை ஏற்பட ஆரம்பித்தது. இந்த விவகாரத்தில் சமரசம் செய்து வைக்க பெரியார் முயற்சி செய்தார். ஆனால் அது நடக்கவில்லை. ராஜாஜி அவர்கள் எம்ஜிஆருக்கு ஆதரவாக நின்றார். முடிவில் 1972 அக்டோபர் 18ஆம் தேதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார் எம்ஜிஆர் அவர்கள். அதன் பிறகு ஏகப்பட்ட சம்பவங்கள் கட்சிக்குள் நிகழ்ந்தது. அதாவது, திண்டுக்கல்லில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் மாயதேவர் திமுகவை எதிர்த்து மாபெரும் வெற்றி பெற்றார். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் 1975 ஜூன் 26ஆம் தேதி உள்நாட்டு பாதுகாப்பை மனதில் கொண்டு நாடு முழுவதும் நெருக்கடி நிலையை அமல்படுத்துவதாக பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அறிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். பத்திரிகை தணிக்கை அமல்படுத்தப்பட்டது. நெருக்கடி நிலையை எதிர்த்து வந்த திமுக அரசு 1976 ஜனவரி 31ஆம் தேதி கலைக்கப்பட்டது.
மு.க.ஸ்டாலின், வைகோ, நீலநாராயணன், ஆற்காடு வீராசாமி, முரசொலி மாறன், வீரபாண்டி ஆறுமுகம் உள்ளிட்ட திமுக தலைவர்கள் அப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆனால் நெருக்கடி நிலையை அதிமுகவின் செயற்குழு வரவேற்று தீர்மானம் நிறைவேற்றியது. 1.5 ஆண்டு காலம் நீடித்த நெருக்கடி நிலை 1977 துவக்கத்தில் தளர்த்தப்பட்டது. நாடு முழுவதும் மார்ச் மாதம் நாடாளுமன்ற தேர்தல்கள் நடத்தப்படும் என பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அறிவித்தார். கைது செய்யப்பட்டிருந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர். அறிவித்தபடி மார்ச் மாதம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி மொத்தமுள்ள 40 இடங்களில் 36 இடங்களை கைப்பற்றிய போதே வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலின் முடிவு என்னவாக இருக்கும் என தெரிந்தது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மிக தீவிரமாக இயங்கிய காமராஜர், ராஜாஜி, பெரியார் ஆகிய தமிழ்நாட்டின் 3 மூத்த தலைவர்களுமே அப்போது காலமாகியிருந்தனர். நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுகவில் இருந்து அதன் பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியன் வெளியேறினார். மக்கள் திமுக என்ற புதிய கட்சியையும் அவர் ஆரம்பித்தார். இந்த கட்சியில் மாதவன், ராசாராம் உள்ளிட்டவர்கள் இணைந்தனர். இதற்கு பிறகு தமிழக சட்டமன்ற தேர்தல் ஜூன் மாதம் நடக்கும் என அறிவிக்கப்பட்டது. நடந்து முடிந்திருந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக, ஜனதா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து போட்டியிட்டிருந்தாலும் அதில் கிடைத்த படுதோல்வியால் ஜனதாவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவை விட்டு விலகின. தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே திமுகவுடன் இருந்தது. திராவிடர் கழகம் மானசீக ஆதரவை அளித்தது. அதிமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் இணைந்தன. கடந்த முறை இந்திரா காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த முறை அதற்கு கதவை சாத்திவிட்டார். இதன் காரணமாக இந்திரா காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் கூட்டணி அமைத்தது. ஸ்தாபன காங்கிரஸ் தேசிய அளவில் ஜனதா கட்சியோடு இணைந்து விட்டாலும் தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் காங்கிரஸில் சேர்ந்தனர். இந்திரா காங்கிரஸ் தற்போது இந்திய தேசிய காங்கிரஸ் ஆகியிருந்தது. இரண்டிலும் சேராமல் இருந்த குமரி அனந்தன் போன்றவர்கள் தனித்து செயல்பட முடிவெடுத்தனர். இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி அக்கட்சி 200 இடங்களில் போட்டியிட்டது. சிபிஎம் 20 இடங்களில் போட்டியிட்டது. திமுக கூட்டணியில் அக்கட்சி 230 தொகுதியிலும் மீதமுள்ள தொகுதியில் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியும் போட்டியிட்டன. ஜனதா கட்சி 233 தொகுதிகளில் போட்டியிட்டது. இந்திரா காங்கிரஸ் 198 இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 32 இடங்களிலும் போட்டியிட்டன. எம்ஜிஆர் அவர்கள் அருப்புக்கோட்டை தொகுதியிலிருந்தும் கருணாநிதி அவர்கள் அண்ணாநகர் தொகுதியிலிருந்தும் போட்டியிட்டனர். அதிமுக, திமுக, காங்கிரஸ், ஜனதா என 4 முனை போட்டி நிலவிய நிலையில் வாக்குப்பதிவு ஜூன் மாதம் 12, 14 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெற்றது. ஜூன் 15ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவந்தபோது ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தது. முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருந்த அதிமுக கூட்டணி அபார வெற்றி பெற்றிருந்தது. இந்த கூட்டணியில் அதிமுக மட்டும் 130 இடங்களை பிடித்திருந்தது. அதன் கூட்டணி கட்சியான சிபிஎம் 12 இடங்களை பிடித்திருந்தது. திமுக 48 இடங்களையும், காங்கிரஸ் கட்சி 27 இடங்களையும், அதன் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களையும் பெற்றன. ஜனதா கட்சிக்கு வெறும் 10 இடங்களே கிடைத்தது. ஃபார்வர்ட் பிளாக், IUML ஆகியவை தலா 1 தொகுதியை பெற்றன. திமுக முதலில் ஆட்சியை பிடித்தபோது பல கட்சி கூட்டணியை அமைத்துதான் மிக பெரும் வெற்றியை பெற முடிந்தது. ஆனால் மிக சிறிய கூட்டணியின் மூலம் அதை சாதித்தார் எம்ஜிஆர் அவர்கள். இந்தியாவில் ஒரு திரைப்பட நடிகர் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடித்தது அதுவே முதல் முறை. அண்ணாவின் வழியில் இருந்து மாறாது மக்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருந்தார். அண்ணாவின் வழியில் திமுகவும் ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக தன் பணியை தொடங்கும் என்று கருணாநிதி அவர்களும் சொல்லியிருந்தார். தேர்தல் முடிவுகள் வெளிவந்த சமயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற படத்தில் நடித்து கொண்டிருந்தார். அதில் இன்னும் சில காட்சிகள் பாக்கி இருந்தன. அதை முடித்து கொடுத்துவிட்டு முதல்வர் பதவியேற்க எம்ஜிஆர் அவர்கள் தயாராக இருந்தார். அதன்படி தேர்தல் முடிவுகள் வெளியாகி 15 நாட்களுக்கு பிறகு ஜூன் 30, 1977 முதலமைச்சராக பதவியேற்றார் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய அமைச்சரவையில் நாஞ்சில் மனோகரன், எட்மண்ட், பன்ருட்டி ராமச்சந்திரன், ஆர்எம் வீரப்பன், அரங்கநாயகம், காளிமுத்து உள்ளிட்ட 13 பேர் இடம்பெற்றிருந்தனர். 1977, 1980, 1984
என்று 3 முறை நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக கட்சி வெற்றி பெற்று எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக 10 ஆண்டுகள் தொடர்ந்தார். அதற்கு அடுத்ததாக 1980இல் எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் எப்படி வென்றார் அப்படின்ட்டு பார்க்கலாம். 1977ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றிருந்த அதிமுக அரசு மக்களின் கவனத்தை கவரும் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டது. திருமலைப்பிள்ளை சாலையில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் வசித்து வந்த வீடு வாங்கப்பட்டு நினைவில்லமாக்கப்பட்டது. பெரியாரின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி 1978ஆம் ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதி முதல் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் அமல்படுத்தப்பட்டது. அப்போது இடஒதுக்கீட்டிற்கான கிரீமி லேயர் முறையை அமல்படுத்தி இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் இடஒதுக்கீட்டை பெற அவர்களது பெற்றோரின் வருட வருவாய் 9000த்திற்குள் இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கு திமுக, திக ஆகியவை கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தன. இது பெரிய விவகாரமாகவும் உருவெடுத்தது. தமிழ்நாட்டில் மது விலக்கு ரத்து செய்யப்பட்டது. 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மது அருந்துவதற்கான உரிமத்தை பெற்று மது அருந்தலாம் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு தாசில்தார் அலுவலகத்தில் 25 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சியின் போது இந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டு மீண்டும் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இதற்கிடையில் 1979இல் திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளை இணைப்பதற்கான முயற்சிகள் ஜனதா கட்சி தலைவரான பிஜு பட்நாயக் தலைமையில் நடைபெற்றன. ஆனால் அதில் வெற்றி கிடைக்கவில்லை. ஜனதா அரசு கவிழ்ந்துவிட்ட நிலையில் நாடாளுமன்ற தேர்தலும் அறிவிக்கப்பட்டது. நெருக்கடி நிலை காலகட்டத்தில் இந்திய அளவில் கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொண்ட கட்சி திமுக தான். ஆனாலும் 1980 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் உடன் கூட்டணி அமைக்க முன்வந்தது. மீண்டும் ஆட்சிக்கு வர விரும்பிய இந்திராவும் இந்த கூட்டணியை விரும்பினார். இந்த கூட்டணியில் இந்திரா காங்கிரஸ் 23 தொகுதிகளிலும், திமுக 16 தொகுதிகளிலும், முஸ்லீம் லீக் 1 தொகுதியிலும் போட்டியிட்டன. அதிமுக கூட்டணியில் அதிமுக 24 தொகுதிகளிலும், ஜனதா 10 தொகுதிகளிலும், இடதுசாரி கட்சிகள் தலா 3 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றியை பெற்றது. காங்கிரஸ் போட்டியிட்ட 23 தொகுதிகளில் 21 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகள் போட்டியிட்ட தொகுதிகள் அனைத்திலும் வெற்றி பெற்றன. கோபிசெட்டிப்பாளையம், சிவகாசி ஆகிய தொகுதிகளில் மட்டுமே அதிமுக வென்றிருந்தது. 1977 தான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடந்திருந்ததால் அதிமுக அரசு 1982 வரை ஆட்சியில் இருந்திருக்க முடியும். ஆனால் பிரதமராக பதவியேற்ற இந்திரா அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த மாநிலங்களிலெல்லாம் ஆளும் கூட்டணி தோல்வி அடைந்திருக்கிறதோ அங்கு இருந்த மாநில அரசுகளை கலைக்க முடிவெடுத்தார். முன்பு ஜனதா கட்சி சொன்ன அதே லாஜிக்கை சொன்னார் இந்திரா. அதாவது மக்களவை தேர்தலில் தோற்றுப்போன கட்சி மாநிலத்தை ஆளும் உரிமையை இழந்துவிட்டது. ஆகவே தமிழ்நாட்டுடன் சேர்த்து 9 மாநிலங்களின் ஆட்சி கலைக்கப்பட்டது. 1977 ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தபோது இதேபோல 9 மாநிலங்களின் ஆட்சி கலைக்கப்பட்டிருந்தது. 1980ஆம் ஆண்டு மே மாதம் தேர்தல்கள் நடக்கும் என அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை ஜனதா கட்சி முதலில் 60 இடங்களை கேட்டது. பிறகு 46 இடங்களையாவது தரும்படி கோரியது. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் 26 தொகுதிகளை மட்டுமே தர முன்வந்தார். இதனால் அக்கட்சியுடன் கூட்டணி அமையவில்லை. சிபிஎம், சிபிஐ, காந்தி காமராஜர் தேசிய காங்கிரஸ், தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ், ஃபார்வர்ட் பிளாக், அர்ஸ் காங்கிரஸ், மக்கள் கட்சி, தமிழ்நாடு முஸ்லீம் லீக், கிறிஸ்தவ ஜனநாயக முன்னணி, இந்திய குடியரசுக் கட்சி ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்பட்டது. சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகளுக்கு தலா 16 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு 12 இடங்களும், காமராஜ் காங்கிரசிற்கு 7 இடங்களும் வழங்கப்பட்டன. மீதமுள்ள இடங்களில் அதிமுக போட்டியிட்டது. அதிமுகவின் சின்னத்தில் சிறிய கட்சிகள் போட்டியிட்டன. திமுக கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரசுடன் கூட்டணி தொடர்ந்தது. ஆனால் இந்த முறை இடங்களை பகிர்ந்து கொள்வதில் கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக எம்பி சுப்பிரமணியம் நியமிக்கப்பட்டார். இவர் கருணாநிதியுடன் மோதல் போக்கு உடையவராக கருதப்பட்டவர்.
ஆகவே தேர்தல் பேச்சுவார்த்தை மிகவும் சிக்கலானதாகவே இருந்தது. இதனால் முதலில் முஸ்லீம் லீக் கட்சியுடன் பேச்சுவார்த்தையை முடித்தது திமுக. 8 இடங்கள் அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்டன. மீதம் இருந்த 226 இடங்களில் திமுகவும் காங்கிரசும் தலா 113 இடங்களில் போட்டியிடுவதென முடிவெடுக்கப்பட்டது. இந்த 113 இடங்களில் இரு கட்சிகளும் தங்கள் கூட்டணியில் உள்ள சிறிய கட்சிகளுக்கு தலா 4 இடங்களை கொடுத்துவிட வேண்டும் என ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆகவே இரு கட்சிகளும் தலா 109 இடங்களில் போட்டியிட்டன. பிறகு காங்கிரசும் திமுகவும் தேசிய ஃபார்வர்ட் பிளாக், உழைப்பாளர் முன்னேற்ற கட்சி, பசும்பொன் தேவர் கட்சி, சக்திதாசன் குடியரசு கட்சி, கிறிஸ்தவ முன்னணி ஆகிய கட்சிகளுக்கு 2-1 என இடங்கள் ஒதுக்கப்பட்டன. ஜனதா கட்சி தனித்து 95 தொகுதிகளில் போட்டியிட்டது. பிறகு அடுத்த பிரச்சனையும் துவங்கியது. திமுகவும் காங்கிரசும் சமமான எண்ணிக்கையில் போட்டியிடுவதால் முதல்வர் யார் என்பதை பிறகு தீர்மானிக்கலாம் என பேச ஆரம்பித்தனர் காங்கிரஸ் தலைவர்கள். தமிழ்நாட்டிற்கு வந்த மத்திய நிதி அமைச்சர் வெங்கட்ராமன் அவர்கள் யார் முதலமைச்சர் என்று இப்போது எப்படி சொல்ல முடியும்? சரிசமமாக போட்டியிடுகிறோம். யார் கூடுதல் தொகுதிகளில் வெற்றி பெறுவார்களோ அந்த கட்சி எம்எல்ஏக்களுக்கே அந்த உரிமை இருக்கிறது. எனவே தேர்தலுக்கு பின் தான் அது பற்றி முடிவாகும் என்று பேசினார். இது திமுகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. கூட்டணி பேச்சுவார்த்தையை நிறுத்த முடிவு செய்தது திமுக. இதன் முடிவில் கருணாநிதியே முதல்வராக இருப்பார் என இந்திரா காந்தி அறிவித்தார். ஆனாலும் திமுக கூடுதல் இடங்களை பெற்றால் மட்டுமே இது சாத்தியம் என்ற எண்ணம் திமுகவுக்கு ஏற்பட்டது. இது ஒரு புறம் இருக்க, காங்கிரஸ் கட்சிக்குள் வேட்பாளர்களை முடிவு செய்வதில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. பல இடங்களில் 2-3 காங்கிரஸ்காரர்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். சில காங்கிரஸ் தலைவர்களுக்கு இடம் கிடைக்காததால் அவர்கள் கட்சியிலிருந்து விலகிவிட்டு சுயேட்சையாக தங்கள் தொகுதிகளில் போட்டியிட்டனர். திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி ஒட்டுமொத்தமாக தேர்தல் வேலைகளை புறக்கணிப்பதாக அறிவித்தது. இப்படிப்பட்ட குழப்பங்களுக்கு நடுவில் தேர்தலை சந்திக்க தயாரானது திமுக காங்கிரஸ் கூட்டணி. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் தோல்வி அடைந்தவுடனேயே சில திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள். பிற்படுத்தப்பட்டோர் இட ஒதுக்கீட்டிற்கான வருமான வரம்பு நீக்கப்பட்டது. மேலும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இட ஒதுக்கீடு 50% உயர்த்தப்பட்டது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனது ஆட்சி அநியாயமாக கலைக்கப்பட்டதாக திரும்ப திரும்ப முழங்கினார் எம்ஜிஆர் அவர்கள். தாலிக்கு தங்கம், சிறப்பான நிர்வாகம் ஆகியவற்றை தனது முழக்கங்களாக முன்வைத்தது திமுக. மருத்துவக் கல்லூரி துவங்குவதை ஒரு தொழிலாகவே அதிமுக அரசு மாற்றிவிட்டதாகவும் திமுக குற்றம் சாட்டியது. இட ஒதுக்கீடு கொள்கையை மாற்றியதால் திராவிடர் கழகம் எம்ஜிஆருக்கு ஆதரவளிக்க காங்கிரஸ் கூட்டணியின் காரணமாக திமுகவுக்காக தீவிர பிரச்சாரம் செய்தார் சிவாஜி கணேசன் அவர்கள். தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு 2 கட்டங்களாக நடைபெற்றது. மே மாதம் 28ஆம் தேதி 114 தொகுதிகளுக்கும், மே மாதம் 31ஆம் தேதி 120 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குகள் ஜூன் 1ஆம் தேதி அன்று எண்ணப்பட்டன. எதிர்பார்த்ததை போலவே அதிமுக தனித்து 129 இடங்களை பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 11 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 9 இடங்களிலும், தேக கட்சி 6 இடங்களிலும் வெற்றி பெற்றது. ஃபார்வர்ட் பிளாக் 1 இடத்திலும், சிறிய கட்சிகள் 6 இடங்களிலும் வெற்றி பெற்றன. திமுக கூட்டணி பெரும் தோல்வியை எதிர்கொண்டது. ஒட்டுமொத்தமாகவே இந்த கூட்டணிக்கு 69 இடங்களே கிடைத்தது. திமுக 38 இடங்களிலும், காங்கிரஸ் 31 தொகுதிகளிலும், முஸ்லிம் லீக் 1 இடத்திலும் வெற்றி பெற்றது. மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிட்ட எம்ஜிஆரை எதிர்த்து பொன் முத்துராமலிங்கம் நிறுத்தப்பட்டிருந்தார். அங்கே எம்ஜிஆர் அவர்கள் 21,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சென்னை அண்ணாநகர் தொகுதியில் போட்டியிட்ட கருணாநிதி அவர்கள் 699 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார். அதிமுக ஆட்சியில் சபாநாயகராக இருந்த முனு ஆதி, பாவு சண்முகம், நடிகர் ஐசரி வேலன் ஆகியோர் தோல்வி அடைந்தனர். திமுகவை பொறுத்தவரை சாதிக் பாஷா, நாஞ்சில் மனோகரன் ஆகியோர் தோல்வி அடைந்திருந்தனர். அதிமுகவில் இருந்த நாஞ்சில் மனோகரன் அப்போது திமுகவுக்கு வந்திருந்தார். ஜனதா கட்சிக்கு பத்மநாபபுரம், கிள்ளியூர் ஆகிய 2 இடங்கள் மட்டுமே வெற்றி கிடைத்தது. முதல்வராக தேர்வு செய்யப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் கலைவாணர் அரங்கில் ஜூன் 9ஆம் தேதி பதவியேற்றார். 17 அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றனர். 1977, 1980 ஆகிய
2 சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற்று எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்தார். பிறகு மீண்டும் 1984 சட்டமன்ற தேர்தல் தொடங்கியது. இதில் எப்படி எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றார் என்பது மிக பெரும் ஒரு சரித்திரம் என்றுதான் சொல்ல வேண்டும். பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் இறப்பு, எம்ஜிஆர் அவர்களின் உடல்நலக் குறைவு, இவற்றுக்கு மத்தியில்தான் 1984 அதிமுக தன்னுடைய 3வது தேர்தல் தொடர்ந்து 3வது தேர்தலிலும் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தது. 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்றிருந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த 2வது ஆட்சி காலத்தில் சில வரவேற்கத்தக்க நடவடிக்கைகளை செய்தார் என்றாலும் கடுமையாக விமர்சிக்கத்தக்க நிகழ்வுகளும் இந்த ஆட்சி காலத்தில் நடந்தேறியது. அதிமுக தனது வரலாற்று சாதனையாக சொல்லி வரும் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இந்த காலகட்டத்தில் தான் எம்ஜிஆர் அவர்கள் நிறைவேற்றினார். அது சத்துணவு திட்டம். நீதி கட்சியின் காலத்தில் சிறிய அளவில் துவங்கப்பட்டு அடுத்ததாக காமராஜர் ஆட்சி காலத்தில் இன்னும் சற்று பெரிய அளவில் அது செயல்படுத்தப்பட்டது. அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக செயல்படுத்தினார் எம்ஜிஆர் அவர்கள். 1982ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் 60 லட்சம் குழந்தைகள் பயன்பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் தான் இலங்கையில் தமிழர்கள் நடத்தி வந்த போராட்டம் தமிழ்நாட்டின் கவனத்தை கவர ஆரம்பித்தது. 1983ஆம் ஆண்டு ஜூலை 26ஆம் தேதியன்று கொழும்பு வெளிக்கடை சிறையில் குட்டிமணி, ஜெகன் போன்றவர்களின் கதை முடிக்கப்பட்டது. இது தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்த ஆரம்பித்திருந்தது. முழு கடையடைப்பு, ரயில் மறியல் என போராட்டங்கள் நடக்க ஆரம்பித்தது. மிக முக்கியமாக திமுக தலைவர் மு. கருணாநிதியும் பொது செயலாளர் அன்பழகனும் தங்கள் எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்தனர். இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்த ஆரம்பித்த எம்ஜிஆர் அவர்கள் விடுதலை புலிகளுக்கு தனது உறுதியான ஆதரவை தெரிவித்தார். இதற்கு நடுவில் தமிழக அரசியல் வானில் ஒரு புதிய தாரகையை அறிமுகம் செய்திருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். அந்த தாரகை ஜெயலலிதா. 1982 ஜூன் 18ஆம் தேதி அதிமுகவில் இணைந்த ஜெயலலிதாவுக்கு கொள்கை பரப்பு செயலாளர், சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினர் ஆகிய பதவிகள் அடுத்தடுத்து வழங்கப்பட்டன. அதன் உச்சகட்டமாக மாநிலங்களவைக்கும் தேர்வு செய்யப்பட்டார் ஜெயலலிதா அவர்கள். இந்த ஆட்சி காலத்தில் விமர்சனத்துக்கு உரிய பல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டன. 80களின் துவக்கத்தில் வட ஆற்காடு, தர்மபுரி மாவட்டங்களில் ஆயுதம் தாங்கிய போராளி குழுக்கள் தலையெடுத்தன. அந்த காலகட்டத்தில் இருந்த வறுமை, வேலையில்லா திண்டாட்டம் ஆகியவற்றை முன்வைத்து மக்களிடம் ஆதரவை திரட்டி வந்தன இந்த குழுக்கள். இதனை ஒடுக்க காவல்துறைக்கு முழு அதிகாரம் தரப்பட்டது. போலீஸ் அதிகாரி தேவாரம் தலைமையில் இந்த ஆயுத குழுக்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் 11 வயது முதல் 70 வயது வரையிலான 370 பேர் அந்த சமயத்தில் தீர்த்து கட்டப்பட்டனர் என்று ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தது. மனித உரிமைகளை மனதில் கொள்ளாமல் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானது. அடுத்ததாக தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு சட்டவிரோதமாக எரிசாராயம் கடத்துவதாக திமுக குற்றம் சாட்டியது. இதற்காக ஆளும் தரப்பிற்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாகவும் கூறியது திமுக கட்சி. நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை பெரிதாக எழுப்பினார் வைகோ அவர்கள். முடிவில் எஸ்கே ரே என்பவர் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. இதற்கிடையில் திருச்செந்தூரில் அறநிலைத்துறையின் நகை சரிபார்ப்பு அதிகாரியான சுப்பிரமணிய பிள்ளை ஆலய வளாகத்தில் இருந்த விடுதியில் இறந்து கிடந்தார். இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட பால் கமிஷன் அறிக்கையை அரசு வெளியிடாமல் இருந்த நிலையில் அதனை வெளியிட்டார் திமுக தலைவர் கருணாநிதி. ஆத்திரமடைந்த எம்ஜிஆர் அவர்கள் முரசொலி பத்திரிகை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தினார். இந்த நிலையில்தான் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. 1984ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதியன்று சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் எம்ஜிஆர் அவர்கள். முதலில் ஆஸ்துமா தொந்தரவினால் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது. விரைவிலேயே அவருக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. மூளையில் இரத்தம் உறைந்ததால் அவருக்கு வலதுபுற கை, கால்களும் செயலிழந்தன. இதனையடுத்து அவரை அமெரிக்காவுக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்க முடிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் நாடு முழுவதையும் அதிர வைக்கும் ஒரு சம்பவமும் நடைபெற்றது. அக்டோபர் 31ஆம் தேதியன்று பிரதமர் இந்திரா காந்தி அவருடைய பாதுகாவலர்களாலேயே வீழ்த்தப்பட்டார். உடனடியாக அவரது மகன் ராஜீவ் காந்தி பிரதமராக பதவியேற்றிருந்தார்.
இதற்கு பிறகு நவம்பர் 5ஆம் தேதியன்று எம்ஜிஆர் அவர்கள் தனி விமானம் மூலம் அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதற்கிடையில் இந்திராவின் மரணத்திற்கு பிறகு பிரதமராக பதவியேற்றிருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் தேர்தலை சந்தித்து தன் பலத்தை நிரூபிக்க விரும்பினார். இதனையடுத்து நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாக நவம்பர் 13ஆம் தேதியன்று அறிவிப்பு வெளியானது. இந்த சூழலில் மாநில அரசையும் கலைத்துவிட்டு தேர்தலை சந்திக்கலாம் என அதிமுக தலைவர்கள் விரும்பினர். அந்த தருணத்தில் முதலமைச்சர் பொறுப்பினை ஏற்று செயல்பட்டு வந்த நெடுஞ்செழியன் பிரதமரை சந்தித்து பேசினார். இதற்கு ராஜீவ்காந்தி ஒப்புதல் அளித்தார். இதற்கு பிறகு தமிழக சட்டப்பேரவையை கலைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நவம்பர் 15ஆம் தேதியன்று இதற்கான அறிவிப்பை ஆளுநர் வெளியிட்டார். ஆனால் திமுக இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. முதலமைச்சரின் அறிவுரை இல்லாமல் ஆளுநர் இந்த மாதிரி முடிவெடுத்தது தவறான முன்னுதாரணம் என்றது திமுக. ஆனால் விரைவிலேயே தமிழகத்திற்கான தேர்தல் தேதிகளும் அறிவிக்கப்பட்டன. டிசம்பர் 24ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கும் என அறிவிக்கப்பட்டு விட்டது. எதிர்பார்த்ததை போலவே அதிமுக காங்கிரஸ் கட்சி இடையில் கூட்டணி அமைக்கப்பட்டது. 153 இடங்களில் அதிமுகவும் 72 தொகுதிகளில் காங்கிரசும் 4 இடங்களில் காக்கா தேக்காவும் 3 இடங்களில் ஃபார்வர்ட் பிளாக்கும் போட்டியிடுவதென்று முடிவு செய்யப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசிற்கு கூடுதல் இடங்களை விட்டு கொடுத்தது அதிமுக. அதன்படி காங்கிரஸ் புதுச்சேரி உட்பட 27 தொகுதிகளில் போட்டியிட்டது. அதிமுக 13 தொகுதிகளில் போட்டியிட்டது. காக்கா தேக்காவுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டது. அதாவது காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு. ஏற்கனவே அதிமுக கூட்டணி முடிவு செய்யப்பட்டுவிட்ட நிலையில் திமுக கூட்டணியில் இடதுசாரி கட்சிகள் ஜனதா, முஸ்லீம் லீக், தமிழ்நாடு காமராஜ் காங்கிரஸ், உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக் ஆகிய கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. திமுக 158 இடங்களிலும், ஜனதா கட்சி 17 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 17 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 16 இடங்களிலும், காமராஜர் காங்கிரஸ் 7 இடங்களிலும், முஸ்லீம் லீக் 6 இடங்களிலும், தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக் 3 இடங்களிலும், உழவர் உழைப்பாளர் கட்சி 10 இடங்களிலும் போட்டியிட்டன. அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த தேர்தலில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது. இதற்கான வேட்புமனு அமெரிக்காவுக்கு எடுத்து செல்லப்பட்டு அந்நாட்டுக்கான இந்திய தூதர் அருண் பட்வர்தன் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டது. இப்படி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இருந்தபோதும் எம்ஜிஆர் அவர்களின் வேட்புமனுவை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது. இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் எம்ஜிஆரின் உடல்நிலை குறித்து சந்தேகங்களை எழுப்பவே அவரை பற்றிய ஒரு வீடியோ படம் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள திரையரங்குகளில் திரையிடப்பட்டது. வெற்றி திருமகன் என்று பெயரிடப்பட்ட 10 நிமிடம் ஓடக்கூடிய அந்த வீடியோ 100 பிரிண்டுகள் போடப்பட்டு திரைப்படங்கள் துவங்குவதற்கு முன்போ இடைவேளையின் போதோ போடப்பட்டன. இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் மருத்துவமனையில் எழுந்து அமர்ந்திருப்பது, உணவு அருந்துவது, இரட்டை இலையை காண்பிப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இந்த படம் வாக்காளர்களின் ஆர்வத்தை பெருமளவில் தூண்டியதோடு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. தேர்தல் டிசம்பர் 24ஆம் தேதி நடக்கவிருந்த நிலையில் அதற்கு 5 நாட்களுக்கு முன்பாக 19ஆம் தேதியன்று எம்ஜிஆர் அவர்களுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அறுவை சிகிச்சை வெற்றி என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்திரா காந்தியின் மரணத்தால் ஏற்பட்ட அனுதாப அலையும் எம்ஜிஆர் அவர்கள் உடல் நலமில்லாமல் இருப்பதால் ஏற்பட்ட பச்சாதாப உணர்வும் அதிமுக கூட்டணிக்கு பெரும் வெற்றியை தரும் என்று கணிக்கப்பட்டது. மேலவை உறுப்பினராக இருந்ததால் இந்த தேர்தலில் திமுக தலைவர் மு கருணாநிதி அவர்கள் போட்டியிடவில்லை. இந்த தேர்தலில்தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கினார். 1000 விளக்கு சென்னை 1000 விளக்கு தொகுதியில் அவர் போட்டியிட்டார். டிசம்பர் 24ஆம் தேதி 38 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் 232 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் ஒன்றாக நடைபெற்றது. வேட்பாளர்கள் இறந்ததால் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியிலும் பெரம்பூர், எழும்பூர் சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் நிறுத்தப்பட்டது. டிசம்பர் 28ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை துவங்கியது. முடிவுகள் வெளியான போது யாருக்கும் ஆச்சரியமில்லை. எதிர்பார்த்ததை போலவே அதிமுக கூட்டணி அபார வெற்றி பெற்றிருந்தது. 153 இடங்களில் போட்டியிட்ட அதிமுக 132 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 72 தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் 61 தொகுதியில் வெற்றி பெற்றது. காக்கா தேக்கா கட்சி 2 இடங்களில் வெற்றி பெற்றது.
திமுகவை பொறுத்தவரை 24 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கட்சி 5 இடங்களிலும், ஜனதா கட்சி 3 இடங்களிலும், முஸ்லீம் லீக், சிபிஐ ஆகியவை தலா 2 இடங்களிலும், தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக் 1 இடத்திலும் வெற்றி பெற்றது. பத்மநாபபுரம் தொகுதியில் வி. பாலச்சந்திரன் என்ற சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றார். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றியும் பெற்றிருந்தது. அந்த கூட்டணியில் காக்கா தேக்கா மட்டும் போட்டியிட்ட தொகுதியில் தோல்வியடைந்திருந்தது. பிற அனைத்து தொகுதிகளிலும் அந்த கூட்டணியே வெற்றி பெற்றது. திமுகவின் மத்திய சென்னை வேட்பாளரான கலாநிதி மாறன் அவர்கள் மட்டுமே அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் திமுக அதிமுக கூட்டணி தவிர எஸ்டி சோமசுந்தரம் தலைமையிலான நமது கழகமும் போட்டியிட்டது. அந்த கட்சி படுதோல்வி அடைந்தது. இந்த தேர்தலில் அதிமுக அபார வெற்றி பெற்றிருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்ததால் உடனடியாக முதலமைச்சர் பதவியை ஏற்கவில்லை. அமெரிக்காவுக்கு சென்ற நெடுஞ்செழியன் எம்ஜிஆரை சந்தித்து பேசினார். பிப்ரவரி முதல் வாரத்தில் சென்னை திரும்புகிறேன், பிறகு பதவியேற்பு குறித்து முடிவு செய்யலாம் என எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் திருப்தியடையாத ஆளுநர் குரானா முதலமைச்சராக இருப்பதற்கான தகுதியுடன் எம்ஜிஆர் இருக்கிறாரா என்பதற்கான மருத்துவ சான்றிதழை கோரினார். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் சிகிச்சை பெற்று வந்த புரூக்ளின் மருத்துவமனை அப்படி ஒரு சான்றிதழை தர மறுத்துவிட்டது. இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் பிப்ரவரி 4ஆம் தேதி சென்னை திரும்பிய எம்ஜிஆர் அவர்கள் அன்றைய தினமே ஆளுநரை சந்தித்து பேசினார். பிறகு பிப்ரவரி 10ஆம் தேதி எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக பதவியேற்பார் என முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஆளுநர் மாளிகையில் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக பதவியும் ஏற்றார். அமைச்சர்கள் யாரும் அன்றைய தினம் பதவியேற்கவில்லை. இந்த பதவியேற்பு ரகசியமாக நடந்ததாக குற்றம் சாட்டினார் மு. கருணாநிதி அவர்கள். இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பியது திமுக. ஆளுநருக்கு உதவவும் ஆலோசனை கூறவும் முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை தேவை என்று கூறிய திமுக வழக்கு ஒன்றையும் தொடர்ந்தது. நெருக்கடி முற்றிய நிலையில் பிப்ரவரி 14ஆம் தேதி ஆளுநரை சந்தித்த எம்ஜிஆர் அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான 16 பேர் அடங்கிய பட்டியலை சமர்ப்பித்தார். அப்போது அவருடன் நெடுஞ்செழியன், பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆகிய இருவரும் சென்றிருந்தனர். முதலில் இவர்கள் இருவருக்குமாவது பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் என கூறிய ஆளுநர் உடனடியாக அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மற்ற 14 பேரும் அடுத்த நாள் பதவியேற்றனர். முந்தைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த 6 பேருக்கு இந்த அமைச்சரவையில் இடம் வழங்கப்படவில்லை. 1977ஆம் ஆண்டிலிருந்து 1987ஆம் ஆண்டு வரை தமிழ்நாடு அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக முதலமைச்சராக தொடர்ந்து 10 ஆண்டு காலம் பதவி வகித்தார் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்வில் 5 முறை சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருக்கின்றார். 1967ஆம் ஆண்டு திமுக கட்சியின் சார்பில் பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்டார். எதிர்த்து காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து போட்டியிட்டார். இதில் எம்ஜிஆர் அவர்கள் 54,106 வாக்குகள் பெற்றிருந்தார். காங்கிரஸ் கட்சி 26,432 வாக்குகள் மட்டுமே பெற்றது. அதனைத் தொடர்ந்து 1971ஆம் ஆண்டிலும் அதே பரங்கிமலை தொகுதியில் திமுக கட்சியின் சார்பில் போட்டியிட்டார் எம்ஜிஆர் அவர்கள். இந்த சமயத்தில் 65,405 வாக்குகள் பெற்றார். மீண்டும் எதிர்த்து காங்கிரஸ் கட்சியே நின்றது. காங்கிரஸ் கட்சி 40,777 வாக்குகளே பெற்றது. அடுத்து 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது அதிமுக கட்சியின் சார்பில் அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டார். இதில் எம்ஜிஆர் அவர்கள் 43,065 வாக்குகளை பெற்றார். எதிர்த்து திமுக கட்சி களமிறங்கியது. வெறும் 5,415 வாக்குகள் மட்டுமே அந்த கட்சியால் பெற முடிந்தது. அடுத்து 4வது முறையாக 1980இல் மதுரை மேற்கு தொகுதியில் அதிமுக கட்சியின் சார்பில் போட்டியிட்டார். இந்த தேர்தலில் 57,019 வாக்குகளை பெற்றார். எதிர்த்து போட்டியிட்ட திமுகவோ 35,959 வாக்குகளை பெற்றது. அடுத்து கடைசியாக 1984ஆம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டார். இதில் 60,510 வாக்குகளை பெற்றார். எதிர்த்து போட்டியிட்ட திமுகவால் 28,016 வாக்குகளே பெற முடிந்தது. தமிழ்நாடு அரசியலில் அசைக்க முடியாத சக்தியாக வலம் வந்த எம்ஜிஆர் அவர்கள் 5 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 5 முறையும் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார். தொடர்ந்து 10 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்திருக்கின்றார்.
தமிழ்நாடு அரசியலில் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி காலம் மிக பெரும் ஒரு பொற்காலம் அப்படின்னுட்டு மக்களால் கொண்டாடப்படுகின்றது. எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் பயணம் மிகவும் நீண்ட நெடிய பயணம் அப்படின்ட்டு இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீங்க. எம்ஜிஆர் அவர்களின் இந்த அரசியல் பயணத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அடுத்ததாக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இடையேயான தொடர்பை பற்றி பார்க்கலாம். தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் பல சாதனைகளை படைத்தார். சினிமாவிலும் அரசியலிலும் ஜெயலலிதாவிற்கு துணையாக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் ஆரம்பித்த கட்சிக்கு ஜெயலலிதா அவர்கள் வாரிசாக இருந்து மறைந்தும் விட்டார். ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த நெருக்கம் உலகுக்கே தெரிந்ததுதான். ஆனால் ஜெயலலிதாவை திருமணம் செய்து கொள்வதாக உறுதி கொடுத்த எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதாவை ஏமாற்றி விட்டார் அப்படின்றது பலருக்கும் தெரியாது. இந்த தகவலை பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான வாசந்தி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் சினிமாவில் நடித்து கொண்டிருந்த நேரத்தில் சிலர் சதி செய்து எம்ஜிஆருடன் நடிக்க விடாமல் செய்துவிட்டனர். சிவாஜியுடன் நடிக்கவும் வாய்ப்பு வரவில்லை. ஜெய்சங்கர், முத்துராமன் போன்ற இரண்டாம் கட்ட நடிகர்களின் படங்களில் ஜெயலலிதா நடித்து வந்தார். ஜெயலலிதாவுக்கும் ஜெய்சங்கருக்கும் நெருக்கம் இருந்ததாக கிசுகிசுக்கப்பட்ட காலம் அது. ஜெயசங்கரை போனில் அழைத்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் இருந்து விலகுமாறு சொல்லியிருக்கிறார். அவர் மறுக்கவே அவரது மனைவியை போனில் அழைத்த எம்ஜிஆர் அவர்கள், உன் கணவர் உயிருடன் இருக்க வேண்டும்னா ஜெயலலிதாவுடன் நடிப்பதை ரத்து செய்ய சொல் என்று சொல்லியிருக்கிறார். அதன் பின்னர் சோபன் பாபுவுடன் ஜெயலலிதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டது. ஆனால் அதுவும் கடைசி நேரத்தில் முறிந்து போனது. சினிமாவில் இருந்து விலகிய ஜெயலலிதா அவர்கள் பத்திரிகைகளில் எழுத ஆரம்பித்திருந்தார். அதாவது குமுதம் வார இதழில் சொல்லத்தான் நினைக்கிறேன் என்ற தனது வாழ்க்கை தொடரை எழுத ஆரம்பித்தார் ஜெயலலிதா அவர்கள். அந்த தொடரை நிறுத்துமாறு முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் வலியுறுத்தவே அது நிறுத்தப்பட்டது. ஜெயலலிதா அவர்கள் பொது வாழ்வில் இல்லை என்றாலும் எம்ஜிஆருடன் தொடர்பிலேயே இருந்து வந்திருக்கிறார். அந்த சமயத்தில் அந்த காலகட்டத்தில் நேபாளம் சென்று இருவரும் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டதாகவும் பத்திரிகைகளில் செய்தி வந்தது. ஜெயலலிதாவின் பள்ளி தோழி சாந்தினி அவர்கள் இதை ஒப்புக்கொண்டிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எம்ஜிஆரை நான் காதலிக்கிறேன், என் வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரே ஆண் அவர் ஒருவர்தான் என்று ஜெயலலிதா என்னிடம் சொன்னதும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் எம்ஜிஆர் எத்தனை வயதானவர், அவரையா திருமணம் செய்து கொள்ள போற என்று ஜெயலலிதாவிடம் கேட்டேன். கேட்கவில்லை, கத்தினேன். ஆனால் பிரியத்துக்கு வயது ஒரு தடையில்லை என்று ஜெயலலிதா சொன்னார். அவரால் தான் என்னுடைய தொழிலில் இவ்வளவு முன்னேற்றம் அடைந்தேன், அவர்தான் எனக்கு எல்லாம் என்று ஜெயலலிதா சொன்னார். ஆனால் கல்யாணம் செய்து கொண்டாளா இல்லையா என்பது எனக்கு தெரியாது அப்படின்னுட்டு சாந்தனி, ஜெயலலிதா அவர்களின் நெருங்கிய பள்ளி தோழியான சாந்தனி சொல்லியிருக்காங்க. இதனை பத்திரிகையாளரும் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக இருந்தவருமான சோலையுமே சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க இருவருக்கும் திருமணம் நடக்கவில்லை அப்படின்ற மாதிரி சொன்னதோட மட்டுமல்லாம உறவை சட்டப்பூர்வமாக்கணும் அப்படின்னுட்டு ரொம்பவே ஜெயலலிதா முயற்சி எடுத்தாங்க. ஆனால் அது நடக்கலை. எம்ஜிஆர் முதல் முறையாக முதல்வரானதும் திருமணம் செய்து கொள்ளுமாறு ஜெயலலிதா நச்சரிச்சாங்க. கல்யாணம் செய்துக்கல. எம்ஜிஆர் கூட கொஞ்சம் அரைகுறை சம்மதத்தில் இருந்தார். ஆனால் சின்னப்ப தேவர் கடுமையாக எச்சரித்தார். தம்பி, எத்தனை பெண்களை வேணுமானாலும் வச்சுக்குங்க, ஆனால் இரண்டாம் கல்யாணம் செய்துக்கிற தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. செஞ்சீங்க இந்த ஃபீல்டை விட்டே போயிடுங்க. அப்படி தான் அப்போ கல்யாணம் நடக்காமல் போச்சு. எம்ஜிஆர் அவர்கள் இரண்டாம் முறையா முதலமைச்சரானதும் 1983 ஜெயலலிதா அவர்கள் மூகாம்பிகையிலேயே திருமணம் செய்துக்கணும் அப்படின்ட்டு முடிவு செஞ்சாங்க. என்னை கூப்பிட்டு, அண்ணே நாளைக்கு நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், தயார் செஞ்சுட்டு வாங்கண்ணே அப்படின்ட்டு சொன்னாங்க. சித்த நேரம் பொறுத்து எம்ஜிஆர் என்னை கூப்பிட்டு, நாளைக்கு நான் ஊரில் இருக்க மாட்டேன், அம்முவை கொஞ்சம் சமாளி, போயஸ்காரனுக்கு போய் அவளை கவனிச்சிக்க என்றார். என்ன விஷயம்னு கேட்டேன். அப்புறமா சொல்கிறேன் அப்படின்ட்டு சொன்னார். நான் போயஸ் கார்டனுக்கு போனேன். ஜெயலலிதா ரொம்ப சந்தோஷமாக தெரிஞ்சாங்க. நாம் ஒருத்தருக்காக காத்திருக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. நாங்கள் 12 மணி வரைக்கும் காத்திருந்தோம், யாரும் வரலை. மூகாம்பிகைக்கு போய் கல்யாணம் செய்துக்கிற பிளான் இருந்திருக்குன்னு நான் யூகித்தேன். அது எம்ஜிஆரை தொந்தரவு செஞ்சுருக்கணும். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் ஜானகியோட எங்கேயோ தொடர்பு கொள்ள முடியாத இடத்துக்கு கிளம்பி போயிட்டார். எம்ஜிஆர் தன்னை ஏமாத்திட்டார்னு ஜெயலலிதாவுக்கு புரிஞ்ச உடனே அதுக்கு வந்ததே பார்க்கணும் கோபம். கைக்கு கிடைச்ச எல்லாத்தையும் எடுத்து விட்டு எரிஞ்சுது. சாமானையெல்லாம் எடுத்து உடைச்சிது. கண்ணா பின்னான்னு கத்திச்சு. ரொம்ப நேரம் சமாதானமே ஆகலை. அப்புறமா எம்ஜிஆர் என்கிட்ட சொன்னார், அம்மு கல்யாணம் செஞ்சிக்க தொந்தரவு பண்ணினா நான் சரின்னேன்னு. அதுதான் அவருடைய பலவீனம்.
தன்னுடைய முடிவுகளாலேயே உறுதியாக இருக்க மாட்டார். ஜெயலலிதாவுடைய உணர்வுகளை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவளை ஏமாத்துற நினைவோ குத்த உணர்வோ அவருக்கு இருக்கலை. பாவம் அந்த பொண்ணு என்று சோலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அதிர்வலைகளை அந்த சமயத்தில் ஏற்படுத்தி இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்ட்டு ஜெயலலிதா அவர்கள் மிக பெரும் அளவிற்கு சோகத்திற்கு ஆளானாங்களாம். ஏமாந்தும் போயிட்டாங்களாம். எம்ஜிஆர் திருமணம் செய்வார் அப்படின்ட்டு ஆசையாக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த சம்பவம் மிக பெரும் பெருத்த ஏமாற்றமாக அமைந்தது. அதன் பிறகு டிசம்பர் 24, 1987ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலக் குறைவால் காலமாகியிருந்தார். அப்போது ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்ட்டு ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களின் மறைவின் போது ஜெயலலிதா தடுத்து நிறுத்தப்பட்டாங்க. அவரை நெருங்க விடவில்லை. இதனையடுத்து சில காவல்துறை அதிகாரிகளின் உதவியுடன் உள்ளே சென்றோம். அப்போதும் ஜெயலலிதாவை எம்ஜிஆர் உடல் அருகே நெருங்க விடவில்லை. இதனையடுத்து பல்வேறு அவமானங்களுக்கு மத்தியில் நாங்கள் ராஜாஜி அரங்கில் அவரது உடல் அருகே போய் நின்றோம். அதற்கு அடுத்த 2 நாட்கள் ஜெயலலிதா அவர்கள் தண்ணீர் அருந்தவும் இல்லை, உணவு சாப்பிடவும் இல்லை என்று சசிகலா சொல்லியிருக்காங்க. இது ஒருபுறம் இருக்க, அந்த சமயத்தில் தமிழகத்தின் தற்காலிக முதலமைச்சராக நெடுஞ்செழியன் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். முதலமைச்சராக ஜானகி பதவியேற்க வேண்டும் என்று எம்ஜிஆரின் நெருங்கிய நண்பராக அறியப்பட்ட ஆர்.எம். வீரப்பன் மற்றும் பொன்னையன் உள்ளிட்டோர் கூறினர். அதே நேரம் முதலமைச்சராக அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் மாநிலங்களவை எம்பியாகவும் இருந்த ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்க வேண்டும் என்று நெடுஞ்செழியன் தெரிவித்திருந்தார். அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்றுக் கொண்டதாக ஜெயலலிதா அறிவித்ததால் ஜெயலலிதா அணி, ஜானகி அணி என அதிமுக கட்சி எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு 2ஆக பிளந்தது. அதிமுக எம்எல்ஏக்கள் 97 பேர் ஜானகிக்கும், ஜெயலலிதா அணிக்கு 29 பேரும் ஆதரவளித்தனர். பெரும்பான்மை எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சராக ஜானகி பதவியேற்றுக் கொண்டார். தமிழக சட்டப்பேரவையில் ஜானகி தலைமையிலான அரசு 21 நாட்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று அன்றைய ஆளுநர் எஸ்.எல். குரானா உத்தரவிட்டார். இதனையடுத்து நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழகம் கண்டிராத வகையில் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது. மோதலை அடுத்து ஜானகி தலைமையிலான அரசு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அடுத்த சில தினங்களில் அரசியல் சாசனத்தின் 356வது பிரிவை பயன்படுத்தி அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழகத்தில் ஆட்சியை கலைத்தார். இதனையடுத்து தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்ட குடியரசுத் தலைவர் ஆட்சி 1989 ஜனவரியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் வரையில் ஓராண்டு காலம் அமலில் இருந்தது. அந்த தேர்தலில் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ சின்னமான இரட்டை இலை சின்னம் இரு அணிகளுக்குமே ஒதுக்கப்படாமல் முடக்கப்பட்டது. இந்த நிலையில் ஜானகி தலைமையிலான அணி இரட்டை புறா சின்னத்திலும், ஜெயலலிதா தலைமையிலான அணி சேவல் சின்னத்திலும் தேர்தலில் களம் கண்டன. பிளவுபட்ட நிலையில் தேர்தலை அதிமுக சந்தித்ததால் அந்த தேர்தலில் தோல்வியை தழுவியது. எம்ஜிஆரால் பல ஆண்டுகள் ஆட்சியை இழந்திருந்த திமுக பெரும்பான்மையான இடங்களில் வென்று ஆட்சியை பிடித்தது. ஜானகி தலைமையில் களம் கண்ட ஜானகி அணி ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது. ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்ட ஜானகி தோல்வியை சந்தித்த நிலையில் போடிநாயக்கனூர் தொகுதியில் வெற்றி பெற்று ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்துக்குள் நுழைந்தார். அந்த தேர்தலில் ஜெயலலிதா அணி 27 தொகுதிகளில் வென்றது. தேர்தல் தோல்விக்கு பின்னர் அரசியலில் இருந்து விலகுவதாக ஜானகி அறிவிக்க ஜெயலலிதா தலைமையின் கீழ் அதிமுக ஒன்றிணைந்தது. இதனையடுத்து இரட்டை இலை சின்னத்தையும் ஜெயலலிதா அவர்கள் மீட்டார். அதன் பிறகு அதிமுகவில் ஜெயலலிதா அவர்களின் ராஜ்யம்தான் என்று சொல்லும் அளவிற்கு ஏகப்பட்ட சாதனைகளை அதிமுகவிற்குள் நிகழ்த்தினார் ஜெயலலிதா அவர்கள். எம்ஜிஆர் அவர்களின் மறைவிற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களின் கைவசம் அதிமுக சென்றது இப்படித்தான். அடுத்ததாக எம்ஜிஆர் ரஜினிகாந்த் இடையே நடந்த பிரச்சனை. தன்னுடன் நடிக்கும் நடிகைகளுடன் மற்ற நடிகர்கள் யாராவது தொடர்பு வைத்திருந்தால் அது எம்ஜிஆர் அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காதாம். இது குறித்து முக்கிய சினிமா பிரபலம் ஒருவர் பல திடுக்கிடும் தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஜெயலலிதாவுடன் நடிகர் ஜெய்சங்கர் தொடர்பு வைத்திருந்ததால் ஜெய்சங்கரை பிடிக்காமல் போனதாகவும், நடிகை மஞ்சுளாவை விஜயகுமார் திருமணம் செய்து கொண்ட பின் எம்ஜிஆருக்கு தெரியாமலேயே நடிகர் விஜயகுமார் அதிமுகவில் இணைந்ததாகவும், இதுபோன்று தன்னுடன் நடித்த நடிகை லதாவுடன் ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்பு வைத்திருந்த காரணத்துக்காகவே ரஜினிகாந்தை எம்ஜிஆருக்கு பிடிக்காமல் போனதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது நடிகை லதாவை ரஜினிகாந்த் அவர்கள் காதலித்து வந்திருக்கிறாராம். ஒரு கட்டத்தில் இருவரும்
மிகவும் தீவிரமாக காதலித்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த தகவல் அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு சென்றதை தொடர்ந்து ராமாவரம் தோட்டத்திற்கு அழைத்து ரஜினிகாந்திடம் விசாரணை செய்திருக்கிறாராம் எம்ஜிஆர் அவர்கள். பின் நடிகை லதாவுடன் உன்னை பார்த்ததாக எனக்கு தகவல் வந்தது என்றால் உன்னை தொலைத்து விடுவேன் என்று ரஜினிகாந்தை எச்சரித்து அனுப்பியதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களின் எச்சரிக்கையை மீறியும் நடிகை லதாவை நடிகர் ரஜினிகாந்த் காதலித்து வந்திருக்கிறாராம். ஒரு கட்டத்தில் இவர்கள் இருவரும் விரைவில் திருமணம் செய்ய இருப்பதாக கூட அப்போது பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. ரஜினிகாந்த் லதா காதல் விவகாரம் திருமணம் வரை செல்ல இருக்கும் தகவல் அப்போதைய தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் கவனத்துக்கு சென்றதை அறிந்த ரஜினிகாந்த் லதா இருவரும் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் இருந்தால் பெரும் பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்பதால் எம்ஜிஆரிடமிருந்து தப்பிப்பதற்காக கர்நாடகாவில் உள்ள பெங்களூரில் ரஜினிகாந்த் லதா இருவரும் தஞ்சமடைந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் விரைவில் பெங்களூரில் நடிகை லதாவை திருமணம் செய்து கொள்ள அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய திட்டமிட்டிருந்தாராம் நடிகர் ரஜினிகாந்த். இந்த தகவலும் எம்ஜிஆர் அவர்களின் கவனத்துக்கு சென்றிருக்கு. உடனே எம்ஜிஆர் அவர்கள் நெருங்கிய நபரான அப்போதைய கர்நாடக முதல்வராக இருந்த குண்டுராவ் அவர்களை தொடர்பு கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் இது தொடர்பாக பேசி அந்த காதல் ஜோடிகளை பிரிக்க வலியுறுத்தினாராம். இதன் பின்பு ஏற்பட்ட கடும் பிரச்சனைக்கு பின் வேறு வழியில்லாமல் ரஜினிகாந்த் லதா காதல் ஜோடி பிரிந்திருக்கின்றது. இதன் பின்னணியில் எம்ஜிஆர் இருந்ததாக அப்போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. தன்னுடைய காதல் தோல்வியை தொடர்ந்து சில காலம் ரஜினிகாந்த் அவர்கள் சோகத்தில் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. அடுத்ததாக எம்ஜிஆருக்கு வழங்கப்பட்ட விருதுகள். 1960 எம்ஜிஆர் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் அந்த விருதை வாங்க அவர் மறுத்துவிட்டார். ஏனெனில் விருதில் பாரம்பரிய இந்தி வார்த்தைகளுக்கு பதிலாக தனது தாய்மொழியான தமிழில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதன் காரணமாக அந்த விருதை அவர் வாங்க மறுத்துவிட்டார். அடுத்ததாக ரிக்ஷாக்காரன் படத்திற்காக தனது நடிப்பிற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை 1972 எம்ஜிஆர் அவர்கள் பெற்றார். சென்னை மற்றும் உலக பல்கலைக்கழகமும் எம்ஜிஆர் அவர்களுக்கு முனைவர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. அடுத்ததாக தமிழ்நாட்டின் சமுதாயத்தின் நன்மைக்காக எம்ஜிஆர் அவர்களுடைய பங்களிப்பை கௌரவிக்கும் விதமாக எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1988 எம்ஜிஆர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். கடைசியாக எம்ஜிஆர் அவர்களின் மறைவு. எம்ஜிஆர் அவர்களுக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்தது. சிறுநீரக கோளாறு காரணமாக 1984 அக்டோபரில் அமெரிக்காவின் புரூக்ளின் நகரில் உள்ள டவுன் ஸ்டேட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதே ஆண்டு சிறுநீரக மாற்று சிகிச்சையும் மேற்கொண்டார். இறுதியாக உடல்நலக்குறைவு காரணமாக 1987 டிசம்பர் 24 எம்ஜிஆர் அவர்கள் இயற்கை எய்தினார். தமிழ்நாட்டில் அவருடைய மரணம் மிக பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. கட்டுக்கடங்காத மக்களையும் அதிக அளவில் போராடி உயிர் நீத்த உணர்ச்சி தமிழர்களையும் நிர்வகிக்க தமிழக அரசும் போலீஸ் அதிகாரிகளும் அப்போது கடுமையாக போராடினர். எம்ஜிஆர் அவர்களின் மறைவு அந்த சமயத்தில் தமிழக மக்களிடையே மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அனைவரும் சோகத்தில் உறைந்து போயினர். சொல்லப்போனால் ஒட்டுமொத்த தமிழகமே எம்ஜிஆர் அவர்களின் மறைவை எண்ணி ஏங்கிக் கொண்டும் அழுது கொண்டும் இருந்தனர் என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம். எம்ஜிஆர் அவர்களின் திரை வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை அப்படின்ட்டு சென்ற இடமெல்லாம் சாதனைகளை வாரி குவித்த எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு மிக பெரும் ஒரு மகத்தான எடுத்துக்காட்டு அப்படின்ட்டு தான் சொல்ல வேண்டும் மற்றவர்களுக்கு. எம்ஜிஆர் அவர்களின் இந்த நீண்ட நெடிய வாழ்க்கை வரலாற்றையும் சாதனைகளை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எம்ஜிஆர் அவர்களின் முழு வாழ்க்கை வரலாற்றை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.